ஹாய்ங்க. நேற்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள சட்டப்பிரிவான 370 இந்திய அரசு நீக்கியது செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பை சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். அதில் முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே அரசியலமைப்பு சட்டப்பிரிவான 370 இந்திய அரசு நீக்கியது செல்லும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் முதல் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சிறப்பு தகுதியை நீக்கியதை உச்ச நீதிமன்றம், இந்திய அரசு நீக்கியதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்ற மாதிரி பாயிண்டையும் சொல்றாங்க. மூணாவது பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சார்பாக இந்திய அரசின் முடிவை யாராலும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி மூணாவது பாயிண்டா சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவுடன் இணைந்த பிறகு அதற்கு எந்த ஒரு தனி ஸ்டேட்டஸும் இல்லை, தனி இறையாண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாலாவது பாயிண்டா. அஞ்சாவது பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் 30 செப்டம்பர் 2024 ஆண்டுக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க. அதாவது 30 செப்டம்பர் 2024 எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பகுதிக்கு விரைவில் முழு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும், எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குற அதே ஸ்டேட்டஸ் இந்த மாநிலத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அடுத்த பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் போர் சூழல் நடந்தது, அந்த டைம்ல போர் சூழல் இருந்ததுனால சட்டப்பிரிவு 370 தற்காலிகமாக ஏற்பாடு செஞ்சது என்றும், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது அரசியலமைப்பின் 1 மற்றும் 370வது பிரிவுகளிலிருந்து நமக்கு தெளிவாகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம். அடுத்த பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் 370வது பிரிவை ரத்து செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும் எல்லா உரிமையும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லடாக்கை தனி ஒன்றிய பகுதியாக மாற்றம் செய்யும் முடிவும் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 370(3) பிரிவின் கீழ் 370வது பிரிவை செயலிழக்க செய்ய குடியரசுத் தலைவருக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்ற மாதிரி 9வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்டா என்ன நம்மள்ட்ட சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த வன்முறைகள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவை உச்ச நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறதுங்க. இந்த மாதிரி 10 பாயிண்ட் முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்காங்க நேற்று உச்ச நீதிமன்றம் இந்த ஜம்மு காஷ்மீர் சட்டப்பிரிவு 370 வழக்கில். 370 அப்படின்னா என்ன, ஆர்டிகல் 370 என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோங்க அங்கிட்டு. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா விடுதலை அடைஞ்சப்ப ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தை ஆண்டுட்டு வந்தவர் தாங்க ஹரிசிங். இவர் பார்த்தீங்கன்னா அங்கே வாழும் மக்களோட நலம் கருதி சில நிபந்தனைகளோட ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன், அந்த சமஸ்தானத்தை இந்தியாவுடன் ஒரு 1949 இணைக்க சம்மதிச்சிருக்காருங்க. அவரோட நிபந்தனையும் இந்தியா ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றத்துக்காக சில அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தங்கள் செய்து 370 சட்டப்பிரிவை இந்தியா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துட்டு அந்த பகுதியை சில சிறப்பு சலுகைகளை கொடுத்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 370 கொடுத்த சில சிறப்பு சலுகைகள். அந்த சிறப்பு சலுகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த 370வது சட்டப்பிரிவில் வழங்கப்படும் சிறப்பு சலுகைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவம், வெளியுறவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகள். இந்த துறைகளை தவிர வேற ஏதாவது துறைகள்ல அரசு, நாடாளுமன்றத்துல அரசு ஏதாவது சட்டங்கள் இயற்றினால் இந்த மாநிலத்தோட அக்செப்டன்ஸ் இல்லாம அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர, அந்த மாநிலத்தில் உள்ளவர்களை தவிர பிற மாநிலத்தவர்கள் அசையா சொத்துக்கள் அங்க போய் வாங்க முடியாது, ஜம்மு காஷ்மீர்ல வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாநில மக்கள், ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் பார்த்தீங்கன்னா
வேற மாநிலங்களில் போய் நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பாருங்க. அவங்க இதில் போய் நம்ம எந்த ஒரு லேண்டும் வாங்க முடியாது. பட் அவங்க வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து எவ்வளோ லேண்ட் வேணால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த 370. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்தில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநில ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அசைய சொத்துக்கள், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அசைய சொத்துக்கள் எதுவும் வாங்க முடியாதுன்ற மாதிரி பாயிண்ட்டை சொல்றாங்க. ஆனால் இதுவே ஆண்கள் வெளி மாநில பெண்களை திருமணம் செய்து வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. அவங்க வந்து இந்த மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர்ல வந்து லேண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது வந்து லேடிஸுக்கு பிரச்சனையான ஒரு பாயிண்டா இருக்கு இந்த பாயிண்ட். அதாவது அவங்க வந்து யாராவது வெளி மாநிலத்தான ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லேண்ட் வாங்குற அந்த பவர் போயிடும். பட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து வெளி மாநிலத்து பெண்ணை மணந்தாலும் அவங்க வந்து ஜம்மு காஷ்மீரில் லேண்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ல. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 238வது பிரிவு இந்திய அரசியல் சாசனத்தின் 238வது பிரிவில் இம்மாநிலத்திற்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 238வோட ரூல்ஸ் வந்து இந்த மாநிலத்துக்கு செல்லுபடி ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் இது ஒரு சலுகையா சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட எல்லையை குறைக்கவோ கூட்டவோ யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டையும் இந்த சலுகையில சொல்றாங்க. இந்த மாதிரி இத்தனை சலுகைகள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து 370 சட்டப்பிரிவுல கொடுத்துருக்காங்க. இதனாலதான் இன்னும் தெரியல, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 370 அங்கிருந்து மாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இப்போதைக்கான நிலைமை. ஜம்மு காஷ்மீர்ல இந்த சட்டப்பிரிவு 370 நீக்கிட்டாங்க. அது நீக்கி இது செல்லும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிருச்சு. இதை மேல்முறையீடு பண்ணுவாங்களா என்னது என்பது தெரியவில்லை. பட் இன்னமும் அங்க இருக்கிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு இந்த சட்டப்பிரிவை நீக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த சைடு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 370 நீக்கியதால் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் அடையும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டையும் இந்திய அரசு சொல்லியிருக்கு. பொறுத்துன்னு தான் பார்க்கணும், இந்த சட்டப்பிரிவை நீக்கியதால் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி அடையுமா இல்லை அழிவை நோக்கி செல்லுமா அப்படின்றது. மேலும் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல்.